இன்னைக்கு டாபிக்ல ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணுன்றதை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டாக என்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்றத தெரியாமல் ஹெர்பலைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வராது. ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வேணும், நீங்கள் நினச்ச வெயிட் லாஸ் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ப்ராடக்ட் எடுத்தால் சீக்கிரமாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்பலைஃப் ஷேக் மேட் ஃபார்முலா 1 புரோட்டீன் பவுடர், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், அஃப்ரெஷ் மல்டிவிட்டமின் டேப்லெட், செல்லுலாஸ் டேப்லெட், ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட். இப்போ நான் சொன்ன 8 ப்ராடக்ட் எடுத்தாதான் நீங்கள் நினச்ச வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகிடும்னு சொல்லி ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் வெயிட் லாஸ்க்கு எக்ஸாக்டாக என்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த 8 ப்ராடக்டை கம்பல்சரி எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃபைபர் யூஸ் பண்ணுறது இல்லை, ஹெர்பல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது இல்லை. இது ரெண்டும் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸே வராது. உங்களுக்கு உண்மையாகவே வெயிட் லாஸில் சீக்கிரமாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 8 ப்ராடக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஹெர்பலைஃபை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணுன்றத பை பண்ணி உங்கள் வெல்னஸ் கோச் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் டெய்லி பேஸில் ஃபாலோ பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் காலையில் 5 o'clock கம்பல்சரி எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்ச உடனே ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். எவ்வளோ ml அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். காலையில் அஃப்ரெஷ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 hours கழிச்சு கம்பல்சரி ஷேக் கம்ப்ளீட் பண்ணிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 8 மணிக்கு 8:30க்கு தான் நீங்கள் ஷேக் எடுக்கணும் அப்படின்னு. கம்பல்சரி 7:30க்குள்ளே நீங்கள் காலையில் ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். டேப்லெட்டை எப்போ போடணும்னு கேட்பீங்க. மல்டிவிட்டமின், செல்லுலாஸ், ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட்டை வித் மீலா வித்தவுட் மீலா அப்படின்றத தெரியாமல் நிறைய பேர் பிஃபோராக போடுறீங்க, ஷேக் குடிச்சதுக்கு அப்புறமா போடுறீங்க. டேப்லெட்டை எந்த டைமிங்கில் எடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். 7:30க்கு நீங்கள் ஷேக் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்துக்கணும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் தண்ணியே யாருமே குடிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு 60 கிலோ இருக்கிறீங்கன்னா டெய்லி பேஸில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நார்மலாகவே தண்ணி குடிங்க, அப்படின்னா தான் வெயிட் லாஸும் நல்லா இருக்கும், உங்கள் வயிறுமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஷேக் குடிச்சதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. கரெக்டாக 1 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கணும். லஞ்ச் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வெரைட்டி ரைட்ஸாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்தி மீலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் இருக்கணும், காய்கறி அதிகமாக இருக்கணும். பச்சை கலர் காய்கறி இருக்கணுமா இல்லை கேரட் பீட்ரூட் அதிகமாக இருக்கணுமா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கல்ல, மதியானம் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்த்தியாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ப்ராடக்டை டெய்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் அவங்க லஞ்சை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாமல் என்ன எடுக்கக்கூடாதோ அதை எடுத்தாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸே கிடைக்காது. ஸோ அதனால் லஞ்ச் மட்டும் கரெக்டாக எடுத்துக்குங்க. லஞ்ச் எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். 3 மணிக்கு ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் எடுக்கணும். எவ்வளோ ml எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக காலையில் எந்த டைமிங்கில் ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கிறீங்களோ அதே டைமிங் நைட்லேயும் நீங்கள் ஷேக் எடுக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், காலையில் 7:30க்கு ப்ரோட்டீன் போட்டு ஷேக் எடுக்கிறீங்க, ஆனால் நைட்லேயும் நீங்கள் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறீங்க. நைட்டில் நீங்கள் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், வெயிட்டே குறையாது. உங்களுக்கு வெயிட் ஃபீடாக குறையணும் அப்படின்னா நைட்டில் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் தான் எடுத்துக்கணும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணுன்ற மெத்தட் தெரிஞ்சால் மட்டும்தான்
ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க நைட்டில் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் குறையாது. அதை சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நைட்டு 7:30க்குள்ளே நீங்கள் ஃபைபர் ஷேக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது 8 ஹவர்ஸ் கம்பல்சரி நீங்கள் தூங்கணும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுல இது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. 8 மணி நேரம் தூங்கினா மட்டும்தான் நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். கம்பல்சரி 8 மணி நேரம் தூங்குங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் டெய்லி பேஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.